ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா நைட்டு 12 மணி. ஸோ துபாயில் உள்ள அட்லாண்டிஸ் ஒரு ஹோட்டல், சூப்பராக இருக்கும் அந்த ஹோட்டல். அதோடைய வியூ வந்து கடலோடு இருக்கும். ஸோ சூப்பரான பிளேஸ், இங்கே தான் போகிறோம். ஸோ அங்கே போகிறோம் காரில். யார் யார் போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஆந்திரா ஃப்ரெண்ட். Hi guys. ஸோ தமிழ் தெரியாது. Sorry guys, I don't know any Tamil. So I can explain Tamil. We are heading to Atlantis right now. I'm on the way. And the rest complete details Mr. Anand will share with you guys. Sure. Pachai, even Pakistan friend. Hi guys, how are you? I'm going towards Atlantis with Anand bhai. Remove the mask and you speak with. He'll treat us with tea as well. Tea only? Okay. ஸோ எல்லாம் 3 வகையான லாங்குவேஜில் உள்ள ஆட்கள் போகிறோம். ஸோ எல்லாருக்கும் அந்தந்த லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசப்படும் இந்த வீடியோவில். துபாயில் உள்ள அட்லாண்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வாங்கள், லெட்ஸ் கோ த வே. எப்படி போகிறோம் அப்படின்னா ரோட் மேப் போட்டிருக்கோம். ஸோ ரோட் மேப் எப்படி இருக்குன்னு சில பேருக்கு தெரியாது, அவங்களுக்காக தான் இந்த ரோட் மேப்பில் நம்ம போட்டிருக்க கனெக்ஷன் வந்து கரெக்டாக காட்டுது. ஸோ டைரெக்ஷன் எல்லாமே சூப்பராக காட்டு, நல்லா கிளியராகவும் இருக்குது இந்த மேப்பு. இங்கே துபாயில் இருக்க எல்லாருமே இந்த ரோட் மேப் ஃபாலோ பண்ணி தான் போக முடியும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸால் மட்டும்தான் வித்தவுட் மேப்பில் போவாங்க. ஸோ ரொம்ப பேர் இந்த மாதிரி மேப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கிளியராக இருக்குது இந்த மேப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே உள்ள ரோடும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸாகவும் ஆகும், எப்படி ஓட்டணும் அப்படின்னு தெரியாது, அதுக்காக தான். அந்த தெரிகிறது தான் அட்லாண்டிஸ் ஹோட்டல். ஸோ ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் தான் ட்ராவலே என் ரூம்லேருந்து இந்த அட்லாண்டிஸ் ஹோட்டலுக்கு. இந்த அட்லாண்டிஸ் ஹோட்டலுக்கு அந்த ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த ஹோட்டல் வந்து கடலுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த கடலுக்கு வெளியில் நம்ம ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வியூ பார்த்துருப்போம். அதாவது பனை மரம் மாதிரி, தென்னை மரம் மாதிரி, இந்த ஒரு இலைகள்லாம் உள்ள மாதிரி. இதுக்கு பேர் தான் அட்லாண்டிஸு, அதை சேர்த்து தான் சொல்லுவாங்க ப்ளம் ஜுமேரா அப்படின்னு. இது ஃபுல்லாக அந்த இலைகள்லாம் இருக்குதுலாம் ஒரு தீவு மாதிரி தான், அதுக்குள்ளேலாம் ரோடு போகும். இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டில் போகிறோம், மேலே வந்து தண்ணி இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதில் இவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க துபாய் கவர்மெண்ட்டு. ஸோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அங்கே போயிட்டு இந்த வியூவை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ளைட்டில் போகும்போது இது சூப்பராகவே தெரியும். இப்போ உள்ளே நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் இந்த ரோடுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த உள்ள ரோடு வந்து சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. எப்படின்னா ஃபுல்லாகவே லைட்டு, உள்ள எஸ்எக்ஸ் ஃபேனு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாவே தெரியும். ஸோ நம்ம வீடியோ கேம் விளாட்ற மாதிரியே தான் இருக்கும் இந்த ரோடு. அந்த அளவுக்கு சூப்பராக டிசைன், சைட்லலாம் டிசைன்ஸ், அந்த டைல்ஸ்லாம் செம்மையாக பண்ணி வச்சுருப்பாங்க. இதை விட்டு மேலே போயிட்டோம் அப்படின்னாவே ஃபுல்லாகவே கடல் தான். ஸோ இப்போ நம்ம கடல் மேலே தான் இருக்கிறோம். ஃபுல்லாகவே அங்கிட்டு சைடு ஃபுல்லாகவே தண்ணி தான். இது ஆப்போசிட்லேயும் கடல் தான். ஸோ டே டயத்தில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஆப்போசிட்டில் உள்ள கப்பல்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது நைட்டு 12 மணினால கப்பல்ஸ்லாம் அந்தளவுக்கு லைட்டிங் இல்லை, தெரியாது. ஸோ ஹோட்டலுடைய அவுட் வியூ மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹோட்டல்ஸ் இன்சைடிலேருந்து அந்த மோனம் ட்ரெயின் வர. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வர மோனம் ட்ரெயின் இருக்குது, அதுலேருந்து வந்தோம் அப்படின்னா நல்ல வியூ காட்டலாம். வந்தாச்சு, இதுதான் அந்த அட்லாண்டிஸ் ஹோட்டலு. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதோடைய லைட்டிங், உள்ள அந்த திங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே ஹை குவாலிட்டி தான். இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுங்கிறதுனால உள்ள அந்த ஸ்விம்மிங் பூல், அந்த டூரிஸ்ட்டுக்கு உள்ள வியூஸ்க்கு எல்லா பிளேஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் மட்டும்தான் இருக்குது ஹெலிகாப்டர் சர்வீஸு. ஸோ இங்கே இந்த ஹோட்டல்லேருந்து நீங்கள் அடுத்த லொக்கேஷன் போகணும் அப்படின்னா இங்கே ஹெலிகாப்டர் சர்வீஸே இருக்குது. அந்த கெஸ்ட்டுக்கு மட்டும் அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே உள்ளே வந்து மியூசியம் இருக்குது. அடுத்து ஃபிஷ் எல்லாம் வச்சு ஒரு நேச்சராகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து யோகா, இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்குது.
ஸோ ஒரு ஹோட்டல் ஃபீல்டு இருக்கிறதுனால இந்த இதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அவுட் வியூ வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த அவுட் வியூ மட்டும்தான் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். ஸோ யார் துபாய்க்கு வந்தாலும் இந்த அவுட் வியூ வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இது அந்த உடைய லுக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும், அதனால தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நியூ இயர் டயத்தில் இந்த இடம் ரொம்ப பிஸியாகவே இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் வந்து இருக்குது ஃபுல்லாகவே இது கடல் தான். ஸோ வாக்கிங் சாக்கிங் போகிறவங்க எல்லாமே இந்த இடத்த யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு விஐபியான இடம். ஸோ இதோடைய ரவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி போலீஸ் வந்து எப்போதுமே இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரோட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு டேட்டி எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பரான பிளேஸு. ஸோ நைட் 1 மணி ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சைலண்ட்டாக பிளேஸு சூப்பராக இருக்கும். ஸோ துபாயில் யார் இருக்கீங்களோ வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீ டயத்தில் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம். செம்மையாக இருக்குது. ஹாய் guys. எப்படி இருக்குது வீடியோ? ऐसे लग रहा है. I don't have words. It's good. How you feel? Nice place. So explain. What you feel here? Our friend Mr. Smart Boy is going to explain complete details. ஸோ துபாயில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஃப்ரீ டயத்தில் கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ் செம்ம ஃபன்னி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவோம். இது வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கிறதுனால அப்பப்போ வந்துட்டு போகிறது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வரும்போது ஒரு சின்ன ஒரு வீடியோ. ஸோ ரிட்டர்ன் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அதே ரோடு அண்டர் கிரவுண்டில் போகும்போது இது போகிற வழி வேறு தனி, வர்ற வழி வேறு, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வர்றதை விட போகிறதுடைய ரோடு வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இங்கே உள்ள அப்படின்னா போகிற வே வந்து தனியாக இருக்கும், அதே மாதிரி வர்ற வே வந்து தனியாகவே இருக்கும். ஸோ எல்லாமே செப்பரேட்டாக தான் இருக்கும். அப்போ நம்ம போகும்போது 2 வியூவை நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ வரும்போது வந்த ரோடு வேறு, இப்போ போகிற ரோடு வந்து வேறு. இது கொஞ்சம் லாங்காகவே போய்கிட்டு இருக்கும். ஸோ சூப்பராக எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, அட்லாண்டிஸ் ஹோட்டல் பேம் ஜுமேரா டன். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.